Okay, so let me share my machine. ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னதுனாக்கா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஐடியா ஷேரிங் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த டேட்டா இன்டெகிரேஷன்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம we have collected the data from different resources. ஓகே, ஸோ சிஎஸ்வியும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டினா ஒரு ஏபிஐ மூலியமாகவும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி we have played. ஸோ இந்த டேட்டா இன்டெகிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கவர் பண்ணலான்னு இருந்த நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் how we can merge like two different items. ஓகே, ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்னால் டூ டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸை எப்படி லிங்க் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது ஓகே, பேசிக்காக அது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் பேண்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு, பேண்டாஸ் நம்ம முந்தானத்து பார்த்தோம், அதில் நம்ம ரெண்டு டிஎஃப் டேட்டா ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேண்டாஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து டேட்டா எடுத்துக்கலாம், எதர் சிஎஸ்வி இல்லாட்டினாக்கா ஏபிஐ மூலியமாக நீங்கள் டேட்டாஸ் எடுத்து திருப்பி நீங்கள் அதையுமே பேண்டாஸில் லோட் பண்ணிக்கலாம். அதை டிஎஃப் ரெண்டு டிஎஃப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2 + டிஎஃப்னு போட்டுக்கிறேன். அதை நீங்கள் கடைசியாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிவிட்டு யூ கேன் கிரியேட் லைக் எ சிங்கிள் டிஎஃப். ஸோ இதுதான் பேசிக்காக இது நடக்கக்கூடிய டேட்டா இன்டெகிரேஷன். இது எங்கிட்டலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் ஆல் டேட்டா இன்ஜினியரிங் ஜாப்ஸ். ஸோ இப்போ டேட்டா இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துட்டீங்க, லைக் சம்திங் யுவர் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குங்க இல்லையா, ஸோ அது வந்து இட் வில் பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி உங்கள் கிளைண்ட்டே கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஒன் சோர்ஸ். சப்போஸ் அந்த டேட்டா உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், ஸோ அதனால் நீங்கள் வெளியே கொஞ்சம் எடுப்பீங்க, ஸோ தட் இஸ் த செகண்ட் சோர்ஸ். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு அது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி யூ வில் பி கன்வெர்ட்டிங் இன்ட்டு சிங்கிள் டேட்டா சோர்ஸ். ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இன்றைக்கி நம்ம இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. இட்ஸ் லைக் ஏ கண்டென்ட் ஓரியன்டட், அது மட்டுமே போதும். இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஹவு கேன் ஐ பில்ட் ஏ சிஎல்ஐ டூல். சிஎல்ஐனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அகைன்ஸ் ஃபுல் ஃபார்ம் தான், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஸோ இஃப் யூ ஆர் ஆல்ரெடி யூஸிங் வித் எனி அதர் ஒரு டூல் லைக் கிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டினா டாக்கர், இல்லாட்டினா சம் அதர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுறீங்க. கமாண்ட் லைன்னா ப்ராம்ப்ட். இப்போ நான் கீழே வச்சு யூஸ் பண்ணுறேன் யூஸ்வலாக. ஸோ எல்லாத்துக்குமே நான் இதில் எடுத்து போடுறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த இதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். அதை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலான்ட்டு இப்போ முயற்சி செய்ய போகிறோம். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுனாக்கா, we are going to build a to-do list. ஓகே, ஸோ இதில் ஆர்குமெண்ட்ஸை எப்படி வாங்குறது, அண்ட் தென் இப்போ எனக்கு ஹெல்ப்ஸ் வேணும்னா எப்படி கொடுக்குறது அப்படிங்களா. ஐ மீன் ஹெல்ப் இந்த சென்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாக்கர்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் இஸ் கமாண்ட் லைன் டூல். நான் சும்மா டாக்கர் மட்டும் அடிச்சிட்டேன். ஓகே, ஐ டென்ட் கிவ் எனி அதர் கமாண்ட். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பார்ப்பா நீ டாக்கர்னு அடிச்சிருக்கிற சரி, ஆனால் நான் டாக்கர்னு அடித்தாலும் எனக்கு எந்த இதுவும் பண்ண தெரியாது. நீ வந்து இந்த கூடவே சேர்த்து இந்தந்த கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, இந்தந்த எக்ஸிக்யூஷன் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் லைக் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ லைக் டாக்கர் ரன், டாக்கர் எக்ஸெக், டாக்கர் பிஎஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால் லைக் ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம வந்து பில்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமாக வேறு என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னாக்கா, we are going to implement logging. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் நடக்க சொல்ல எல்லாத்தையுமே லாக் பண்ண போகிறோம். அண்ட் தென் டுகெதர் லைக் we are going to store these details inside a DB. என்ன டிபினா SQLite 3. கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த SQLite 3 அதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து ஸ்டோர் பண்ணிட்டு we are going to create this to-do list with a very பேசிக்கான to-do லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு, அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம ஐ மீன் நீங்கள் வேணும்னா ஏதாச்சும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ நம்பர் 1. ஸோ இதை நம்ம இப்போ டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ரைட்,
todos.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்படியே ஓரமாக தள்ளியாச்சு, இது அப்படியே சைடில் தள்ளியாச்சு. ரைட். ஸோ இப்போது இங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மற்ற லாஜிக் எல்லாமே பேசிக் லாஜிக் தான், நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ அதை பற்றியெல்லாம் நான் ஒரி பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயினாக என்ன பண்ணலான்னா, அந்த ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லைக் அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி வாங்குறது அண்ட் தென் அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூ டூ லிஸ்ட்டுக்கு ஐம் கோயிங் டு ஹேவ் 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஆட் டாஸ்க்கு, டெலீட் டாஸ்க்கு, அப்டேட் டாஸ்க்கு, அப்புறம் லிஸ்ட் டாஸ்க்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த இத்தனை இதுக்கு ஐம் கோயிங் டு புட் சம் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட் நான் இம்போர்ட் ஆர்க் பார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி, அதை பை டிஃபால்ட்டாக இருக்குது. இது எதுக்குன்னா ஆர்குமெண்ட் பாசிங். அதாவது இப்போ நம்ம பைத்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நான் பைத்தான் டூ டூ லிஸ்ட் சம்திங் நான் கொடுக்குறேங்க இல்லையா. ஸோ இந்த இது ஃபைல் நேம், ஓகேவா. இதுக்கப்புறமாக இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து லைக் வி கேன் ப்ளே. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறேன், இம்போர்ட் ஆர்க் பார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே பெருசாக எதுவும் பண்ணல. அண்ட் தென் டெஃப் மெயின். ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் மெயின் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆர்க் பார்சர். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட் நான் ஒரு பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்சர் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பார்ஸ் டாட் ஆர்குமெண்ட் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்ன எடுக்க போகிறோம், இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ஆல்ரெடி அந்த ஆர்குமெண்ட் பார்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் தி ஒரு ஆட்ரிபியூட். ஸோ CLI TODO ஆப் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதுலேருந்து நான் ஐம் கோயிங் டு கிரியேட் சம் சப்பார்சஸ். சப்பார்சஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் இப்போ ஆடுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், டெலிட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், அதே மாதிரி அப்டேட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா அதெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஐம் கோயிங் டு கிரியேட் சம் சப்பார்சஸ். சப்பார்சஸ் இஸ் ஈக்குவல் டு, நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் பார்சர் டாட் ஆட் சப்பார்சஸ். என்னென்ன சப்பார்சஸ் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் ஹெல்ப் லைக் to add a new task. இதான் ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சப்பார்சரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே இருங்க. சப்பார்சஸ் இஸ் ஈக்குவல் டு parsers டாட் ஆட் சப்பார்சஸ் dest is equal to command. ஓகே, இது வேறு. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் ஆடுக்கு மேபி ஆட் பார்சர் is equal to subparser dot add. இப்போ அந்த subparser வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இருங்க, I made a mistake. subparsers dot add parser. இதில் நான் இப்போ ஆடுக்கு அப்படின்ட்டு ஒரு இதில் போட்டாச்சு. இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் பேசிக்காக ஹெல்ப் ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபைன். ஸோ இது ஜஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆட் பார்சருக்குள்ளே நான் ஆர்குமெண்ட்டை நான் போடணும். ஸோ ஆட் ஆர்குமெண்ட், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டாஸ்க். ஓகே. ஸோ இதில் ஹெல்ப் படிச்சுட்டு டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அடிச்சிடறேன். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆட் பார்சர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பார்சல் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன கதை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ மேபி பார்சர் டாட் பிரிண்ட் ஹெல்ப் பைத்தான் டூடோஸ். ஓகே, நவ் ஐ எம் கெட்டிங் சம்திங். ஸோ CLI TODO ஆப் நாங்கள் இனிஷியலாக இந்த பார்சருக்கு இங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனோ அது இன்றைக்கி இங்கே வந்துடுச்சு. ஃபைன். அண்ட் தென் எனக்கு இங்கே பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. வார்த்தையை கவனிங்க, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதில் ஆடுக்கு டு ஆட் ஏ நியூ டாஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி பொசிஷனல் ஆடு அடிச்சுட்டு அடிக்கிறேன். ஸோ நவ் அகெயின்
இன்னும் கொஞ்சம் இதை எதை எதிர்பார்க்குது. ஸோ இது இங்கே நான் என்ன பண்ணலன்னா ஆடு போட்டுட்டு -h ஹெல்ப்புக்கு அடிச்சேன்னாக்கா ஓகே இங்கே அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லணும். ஏன் சொல்ல -help tada 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 parser.print help add argument add parser இதானே இங்கே இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. இல்லாட்டி மேபி சம் வார்த்தைகள்னால் இஷ்யூஸா ஓகே இருங்க. சரி இப்போது ஓகே இது எப்படி இருந்தாலும் இது வருது. ஓகே ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் கம்மிங் பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் புட்டிங் திஸ் பிரிண்ட் பார்சர். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இது டிஸ்கிரிப்ஷனே இருக்கட்டும். லெட்ஸ் see இப்போது யூசர்கிட்டேருந்து மேபி அந்த இன்புட் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த இன்புட் வந்து இட் வில் பி ஸ்டோர் இன்சைட் args is equal to parser dot parse args print args. இப்போ நான் வந்து if args dot command ஸோ இதுதான் இந்த கமாண்டுங்கிறது இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ தான் அங்கே போய் உட்காந்துக்கும். ஸோ args dot command equal to add அப்படின்னாக்கா print args. ஓகே சப்போஸ் எல்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா தென் ஓகே ஸோ இல்லாட்டினாக்கா இட் ஷுட் பிரிண்ட் அ ஹெல்ப். ஸோ கிளியர் டெஸ்ட். ஓகே நவ் ஐ எம் கெட்டிங் லைக் திஸ். சப்போஸ் இது இல்லை அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்களா இப்போ டிஸ்கிரிப்ஷனுங்கிற வார்த்தை இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் -hன்னு கொடுத்தனாக்கா எனக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஆடுக்குள்ளார எதிர்பார்க்குது. ஓகே ஆடுங்கிறதே ஒரு இது, அதுக்குள்ளார என்ன எதிர்பார்க்குது டிஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ சிம்பிள். நவ் எனக்கு வந்து ஆடு கிடச்சி அந்த டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிச்சு. இதுக்கான ஒரு வேல்யூ வச்சுட்டு ஐ கேன் புட் ஒன் ஃபங்க்ஷன் def add task description. சும்மா நான் இங்கிட்ட வந்து இப்போ எதுவுமே எழுதலை, சும்மா போட்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இதே ஃப்ளோவில் நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் தி அதர் 3 items. list parser is equal to subparsers dot add parser list help is equal to list tasks. ஸோ இப்போ நான் வந்து there are 2 other ways. சொல்லுங்க ப்ரோ. அந்த எட் பார்சல் லிஸ்ட் பார்சல்லாம் கீவேர்டா ப்ரோ இல்லாட்டி நீங்க உருவாக்குறது? இது நான் கொடுக்கறக்கூடிய நேம்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ இப்போது இங்கிட்ட லிஸ்ட் பார்சன் இருக்குது. இப்போ லிஸ்ட் பார்சருக்குள்ளே நான் ஐம் பேசிக்காக என்னோட இங்கே அஜெண்டா என்னதுன்னா ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் சம் ஆஃப் தி கம்ப்ளீட்டட் ஆர் பெண்டிங் ஆர் ஆல். ஸோ அந்த மாதிரி. ஸோ நவ் ஐ எம் ஜஸ்ட் add an argument like list parser dot add argument. ஆர்குமெண்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா அவன் வந்து கம்ப்ளீட்டட்னு கொடுத்தாங்கனாக்கா தென் ஓகே ஓகே கம்ப்ளீட்டட்னு இருக்கட்டும். ஸோ இங்கிட்ட வந்து ஹெல்ப் வந்து ஷோ கம்ப்ளீட்டட்
டாஸ்க்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதே மாதிரி இது காப்பி பண்ணி திருப்பி இங்கே லைன் போட்டுக்கிறேன். ஸோ யா, ஸோ நவ் இங்கே வந்து மேபி பெண்டிங் ஷோ பெண்டிங் டாஸ்க்ஸ் ஒன்லி. ஸோ இப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது லிஸ்ட்டுக்கு ஒன்று போட்டாச்சு. அதே மாதிரி இப்போது completed task, completed parser is equal to அதே மாதிரி sub parsers dot add parser completed. ஒரு டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். மேபி கம்ப்ளீட் வச்சுக்கிறேன். வாய்ஸ் இஸ் பிரேக்கிங்கா? ஓகே, எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா இல்லை? ஓ ஓகே ஓகே, நல்லா தான் வருகிறது. மேபி ஐ வில் ரீஜாயின் ஒன்ஸ் அகேன். ஓகே, இப்போ எப்படி இருக்கு? பிரேக் ஆகுதா இல்லை ஸ்மூத்தாக இருக்குதா? இப்போ பிரேக் ஆகல ஜாஃபர். ஓகே ஃபைன். ஓகே, பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பிரேக் ஆகிட்டு தான் இருந்துச்சா? ஒரு 5 மினிட், ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இல்லை, லாஸ்ட் few minutes தான் பிரேக் ஆச்சு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ரைட், ஸோ எங்கே விட்டோம்? கம்ப்ளீட்டட் பார்சர். இது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் மீன்ஸ் லைக் முடிக்க போகிறேன். ஸோ அதுக்காண்டி வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஹெல்ப் வந்து கம்ப்ளீட் டாஸ்க் மார்க்கஸ் கம்ப்ளீட்னு வச்சுக்கிறேன். மார்க்கஸ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இதுக்கு வந்து அகெயின் எதை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கும் ஐ வாண்ட் அன் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட்னா, அந்த டாஸ்கோடனே ஐடி எனக்கு வேணும். ஸோ ஐடி இருந்துச்சுன்னா இது பண்ணலாம். அகைன் நீங்கள் இதுவுமே பண்ணிக்கலாம். அந்த டைப் காஸ்டிங் இது என்ன விதமான உங்களுக்கு டேட்டா வேணும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஹெல்ப் இங்கே கொடுத்துட்டு டாஸ்க் ஐடி டு பி கம்ப்ளீட்டட், சும்மா ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஃபைன். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு கட்டமாக ஓகே இந்த 3 இது போதும். ஸோ டெலீட்லாம் வேணாம், போட்டால் போயினே இருக்குதும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் இன்டு these different items. ஸோ நவ் ஐ வாண்ட் டு லிஸ்ட் a task. ஸோ args டாட் கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட். லிஸ்ட் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா நவ் அகெயின் 2 விதமாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து லிஸ்ட்டுக்குள்ளார ஐம் ஹேவிங் திஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் பெண்டிங். ஓகே, ஸோ அண்ட் தீஸ் ஆர் லைக் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு லைக் we are not taking any other value. So okay, maybe like I will tell you like how can you take a value. இப்போ நான் print args dot description அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்களே, ஸோ அதோட வேல்யூஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து அவன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அவன் கொடுத்துருந்தான் அப்படின்னாக்கா தென் ஐ நீட் டு இன்டர்னலி டேக் இட் as like a true or like பெண்டிங்னா இன்டர்னலி ஐ கேன் டேக் இட் as like a false. லைக் இன்டர்னலாக இட்ஸ் லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுட்டு ஓகே எது எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஹியர் ஐ கேன் கிவ் அன் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டோர் ட்ரூ. ஸ்டோர் ட்ரூனா இப்போது இந்த இடத்துல இட் வில் டாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அடித்தேனாக்கா எனக்கு வந்து ட்ரூன்னு அதில் கிடைக்கும். ஸோ அதே இது இங்கே நான் வந்து ஃபால்ஸ் ஸ்டோ ஓகே ஓகே சாரி இங்கே ஸ்டோர் ட்ரூ திருப்பி இங்கேயும் ஸ்டோர் ட்ரூ கொடுத்தீங்கன்னா அகெயின் டாட் பெண்டிங் அடிச்சிங்கனாக்கா இங்கேயும் ஐ மீன் ஆர்க்ஸ் டாட் பெண்டிங் அடிச்சிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட்னா ட்ரூ இல்லாட்டினா பெண்டிங்னா எதுக்கும் ட்ரூ அப்படிங்கிறது வரும்.
ஸோ நவ் ஐம் ஹேவிங் திஸ் ஃப்ளோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதுக்குள்ளார போயிட்டு ஐம் ஹேவிங் two different flows now, either if it is like completed or this one. So if arcs dot completed அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐ மீன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் then I'm going to list tasks. So maybe completed is equal to true. இன்னும் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. லெட்ஸ் see. இல்லாட்டினாக்கா I'm just going to print list tasks completed is equal to false. இது வந்து பெண்டிங் காண்டி ஓகேவா. ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னது கம்ப்ளீட் டு மேக் இட் இஸ் லைக் ஏ கம்ப்ளீட் elif arcs dot command equal to complete அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா now I need the task ID, எந்த டாஸ்க்கு அவன் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கிறது எனக்கு வேணும். ஸோ அதுக்கு mark as complete அப்படின்னு வச்சுக்கிட்டு task id is equal to arcs dot id அப்படின்னு கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஸோ தட் நவ் எனக்கு இது முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நவ் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸில் நான் இன்னும் எதுவுமே இன்னும் ஃபங்க்ஷன்ஸே க்ரியேட் பண்ணல. லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் கிரியேட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆட் ஆட் டாஸ்க் ஐ திங்க் அந்த தான் ஃபங்க்ஷன் நேம் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். ஓகே இல்லாட்டினாக்கா இட் ஷுட் த்ரோ திஸ். ஓகே ஃபைன். ஸோ நவ் ஐ கேன் கோ ஹெட் அண்ட் கிரியேட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது அப்படியே ஒரு காப்பி அடித்து இங்கே மேலே இன்னொரு ஃபங்க்ஷனை போட்டு பாஸ் பை டிஃபால்ட்டாக இது ஃபால்ஸ்ன்னு இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் பி லைக் எ டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அதே மாதிரி மார்க்கஸ் கம்ப்ளீட்டட் எனக்கு வந்து ஐம் கோயிங் டு டிஃபைன். ஸோ இங்கிட்ட எனக்கு டாஸ்க் ஐடிங்கிறது வேணும். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் புட்டிங் லைக் பாஸ். ஃபைன். ஓகே ஜஸ்ட் இது வந்து இப்போ அடிச்சிருக்கிறது ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஓகே அதே மாதிரி வெறுமனே டூ ஸ்டார்ட் அடிச்சுனாக்கா இதில் ஆடு லிஸ்ட்டு கம்ப்ளீட்டுன்னு வருது. சரி இப்போது கம்ப்ளீட் அப்படின்னு அடிச்சனாக்கா ஓகே ஹைஃபன் ஹெச்னு அடிச்சனாக்கா இட் இஸ் கிவிங் மீ ஓகே இந்த டாஸ்க் ஐடி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. சூப்பர் ஃபைன். ஸோ நவ் திஸ் ஆர் தி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கான மெயின் அஜெண்டா. இது நம்ம முடிச்சாச்சு. நவ் இப்போ இதுக்கப்புறமா பில்ட் பண்ண போகிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ என்ன பண்ணலான்னாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபைல் பேஸ் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் SQLi3 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யா ஸோ இப்போ டிபி ஃபைலில் சம்திங் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா todos டாட் டிபி தான் வைக்கணுமான அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி. அண்ட் தென் ஐம் கோயிங் டு கிரியேட் ஏ லாக் ஃபைல். லாக் ஃபைல்னால் என்னதுனாக்கா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே லைக் நாட் நம்ம பண்ணக்கூடியது, அந்த அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்னென்ன நடந்திருக்கு, ஏதாச்சும் எரர் நடந்திருக்கா, ஏதாச்சும் டீபக் லெவலில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரி இப்போது அந்த லாகுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் 5 லெவல்ஸ் இருக்கும். ஸோ டீபக் லெவல், இன்ஃபோ லெவல், அப்புறமா எரரு, வார்னிங்கு, அப்புறமா இன்னொன்று ஏதோ வரும். ஸோ மொத்தமாக 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸில் வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு இன்ஃபோ லெவல் லாகிங் அதிலேயே நம்ம வந்து வச்சுட்டு we are going to play. பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாகிங். இதெல்லாம் உங்களுக்கு எங்கிட்ட யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண சொல்ல ஆப்வியஸ்லி தேர் வில் பி எரர்ஸ், தேர் வில் பி பக்ஸ்.
ஸோ அதை நீங்கள் ஃபைன் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த லாக்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லாக் அனாலிசிஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு என்ன நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இந்த லாக் ஸோ லாகுக்கு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவும் எழுத போகிறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் லாகிங் மாடியூல். ஸோ லாகிங் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு மாடியூல் இருக்குது பைத்தானில், அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா லாகிங் டாட் ஒரு பேசிக் கான்ஃபிக் நான் இப்போ என்ன செட் பண்ணுறேன்னா ஃபைல் நேம் லாக் ஃபைலில் நான் எழுதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் லெவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாகிங் டாட் இன்ஃபோவில் நீ எழுதிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஃபார்மேட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் வேணும், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், அது நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து டைம் வேணும், அஸ்க் டைம் மேபி செகண்ட்ஸில் வரும். அண்ட் தென் அது என்ன லெவலில் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ லெவல் நேம் அதே மாதிரி லெவல் நேம் அண்ட் தென் மெசேஜ், என்ன மெசேஜ் நம்ம கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் அங்கிட்டு போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு இது வந்து எழுத போகுது. ஸோ லெட் இட் ரைட் ஃபைன். ஸோ அகெயின் இப்போ நம்ம டேட்டாபேஸ்லேருந்து தான் கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். நவ் லெட்ஸ் டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒன் ஃபங்க்ஷன். ஸோ கெட் கனெக்ஷன் அப்படின்னு நினச்சிட்றேன். ஸோ அதுக்குள்ளார ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் திஸ் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? SQLi3 டாட் கனெக்ட் டிபி ஃபைல். இந்த டிபி ஃபைலை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ மேபி ஹியர் ஐ கேன் புட் லைக் SQL connection. Okay. Right. So SQL கனெக்ஷனுக்கு இங்கே கொடுத்தாச்சு. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா இனிஷியலாக ஐம் கோயிங் டு கிரியேட் அ டிபி. அந்த டிபி இருந்தால் தான் ஆன் டாப் ஆஃப் த டிபி ஐம் கோயிங் டு ரைட் எவ்ரி திங். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அச்சோ ஸோ அதுக்கு ஐம் கோயிங் டு ஹேவ் அன் லைக் init db. ஸோ எனக்கு வர சஜஷன்ஸ் ஆல்ரெடி நான் ட்ரை அவுட் பண்ணதுனால அந்த சஜஷன்ஸ் காமிக்குது. பட் இனிஷியலாக நீங்கள் ட்ரை அவுட் பண்ண சொல்ல அந்த சஜஷன்ஸ்லாம் காமிக்காது. ஸோ பட் யா ஃபைன். ஸோ வித் கெட் கனெக்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் as கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஐம் கோயிங் டு கிரியேட். நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் a டேபிள். இப்போது இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ண ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. டேபிள் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ், இல்லாட்டினா ஐம் கோயிங் டு கிரியேட் இட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கான் டாட் எக்ஸிக்யூட் so create table if not exist. ஸோ என்ன டேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னா TODO's TODO லிஸ்ட். ஓகே, ஸோ இதான் என்னுடைய டேபிளாக இருக்க போகிறது. இந்த டேபிளில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஐம் கோயிங் டு ஸ்டோர் அன் ஐடி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இன்டிஜர். ஸோ இட் வில் பி a primary key and it will be auto increment. ஃபைன், நம்ம லாஸ்ட்டில் பார்த்த மாதிரி. அண்ட் தென் டைட்டில் ஆர் description என்ன இருக்குன்னா it should be text and it should not be a null value. So that is stuff. And then இப்போ வந்து கம்ப்ளீட்டட்னு வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து இன்டிஜர்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 0னாக்கா கம்ப்ளீட்டட் இல்லை, 1னாக்கா கம்ப்ளீட்டட், அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் கிரியேட்டட் அட் இது வந்து டைம் ஸ்டாம்ப் வச்சுட்டு அண்ட் தென் டிஃபால்ட்டுக்கு வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ரைட், நவ் திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் a டேபிள் அண்ட் இட் இஸ் கோயிங் டு டூ திஸ் ஸ்டஃப். இப்போது இதிலே நான் வந்து கான் டாட் கமிட் அடிச்சாச்சு. ஸோ இங்கிட்டு நான் வந்து இந்த இதெல்லாம் கான் டாட் க்ளோஸ் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் இங்கே வித் யூஸ் பண்ணுறேன். வித் யூஸ் பண்ணுறதுனால இட் வில் பி இன் தி பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட்.
அதுவே அந்த டாட் க்ளோஸு மற்ற எல்லா விஷயங்களுமே அதுவே இன்டர்னலாக பார்த்துக்கும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே தான் நம்ம வந்து அந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நம்ம பார்த்தோம். ஃபைல் ஹேண்ட்லிங்குமே நம்ம ஒரு ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம்னாக்கா நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதே நம்ம வித் யூஸ் பண்ணி நம்ம அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளார கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது அதுவே பார்த்துக்கும். ரைட்டா? ஃபைன். ஸோ இப்பொழுதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஓகே, மெயினுக்குள்ளார நான் init db அப்படிங்கிறத நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ I just want to see whether a db is actually getting created. Python todos சும்மா அடிக்கிறேன். ஓகே, எரர் எதுவும் அடிக்கல. ஸோ which means like table is getting created. ஸோ இதுக்கான லொக்கேஷன் வந்து documents home academy python. ஓகே, இது நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா டோடோ லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனு, டைம் ஸ்டாம்ப்பு இது எல்லாமே இருக்குது. ஸோ ரைட் கிளிக் அடித்து ப்ரௌஸ் டேபிள் கொடுத்தோன்னாக்கா ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் தேர். ஸோ ஓகே, இது டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம பண்ணுறது எல்லாமே ஜுஜுபி வேலைகள் தான். ஸோ தூக்கி டேட்டா கொண்டு போய் உள்ளே தள்ளி போடுறது மட்டும் தான், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ வித் கெட் கனெக்ஷன் கனெக்ட் இப்போ வந்து என்ன எழுத போகிறோன்னா கான்டாக்ட் எக்ஸிக்யூட். ஐ எம் கோயிங் டு insert into todo list. ஸோ இங்கிட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம், மற்ற எல்லாமே அதுவாக போய் உட்காந்துக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். ஸோ ஓகே, இது முடிஞ்சிட்ட பிறகு now I'm going to pass that value. ஸோ டைட்டில் கமா, இங்கே கமா போட்டிங்கன்னா தான் இது ட்ரிபிள் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஃபைன். now I'm going to லாக் பண்ண போகிறேன். logging.info இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுனாக்கா தென் டாஸ்க் ஆடட். மேபி கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ யா, இது வந்து டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ அதே இதை லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு நவ் வி ஆர் ஹேவிங் லைக் டூ டிஃப்ரெண்ட் வேலைகள். ஒன்று வந்து கம்ப்ளீட்டட் ஃபால்ஸு, இல்லாட்டினா என்ன கதை அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணலான்னா இஃப் கம்ப்ளீட்டட், அவன் வந்து கம்ப்ளீட்டட் தான் கேட்குறான் அப்படின்னாக்கா தென் மை query is going to be query is equal to select id comma description comma completed. இதுக்காண்டி இவ்வளோ select all from. ஓகே, select all நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பட் இங்கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை, select all நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க எப்போதுமே. ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. where completed equal to 1. ஓகே, இதுதான் என்னுடைய query. இது இல்லை என்றால் இப்போ என்னுடைய query என்ன ஆக போகுதுன்னா completed is equal to 0 ஆக போகுது. அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு completed is equal to 0 வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதே தான் வித்து கெட் கனெக்ஷன் அஸ்கான். கனெக்ஷனை எடுத்துகிட்டு டாஸ்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான் டாட் எக்ஸிக்யூட்
இந்த query அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறமாக இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு ஃபெச் எவ்ரி திங். ஸோ டாட் ஃபெச் ஆலும் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நான் இப்போ டாஸ்க் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போது டாஸ்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இஃப் நாட் டாஸ்க் எதுவுமே இல்லைனாக்கா ஐம் கோயிங் டு பிரிண்ட் நோ டாஸ்க்ஸ் ஃபவுண்ட். இல்லை என்றால் ஃபார் டாஸ்க் இன் டாஸ்க்ஸ் டாஸ்க்கு நான் எடுத்து எழுத போகிறேன். சும்மா இப்போதைக்கு பிரிண்ட் டாஸ்க்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பட் இது நீங்கள் அழகுபடுத்தணும், மேம்படுத்தணும், ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நான் அதே மாதிரி மார்க்கஸ் கம்ப்ளீட்டடு. ஸோ இதுக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. வித் கெட் கனெக்ஷன் as connection cursor கர்சர்லாம் தேவைப்படாது. ஓகே, இந்த இடத்துல கர்சர் நம்ம எடுத்துப்போம். இதோட ரிசல்ட் நம்ம தெரியணும் அப்டேட் ஆச்சா இல்லையான்ட்டு. ஸோ எக்ஸிக்யூட். just call. ஸோ இங்கிட்ட நான் வந்து ஐம் கோயிங் டு அப்டேட் தி டாஸ்க். அப்டேட் to do list set completed is equal to 1 where id is equal to அந்த இது. அதுக்கப்புறமாக டாஸ்க் ஐடி வாங்கிட்டு டாட்டா பாபை. ஓகே, ஃபைன். இப்போது இந்த கர்சரில் இப்போ ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாக்கா கர்சர் டாட் ரோ கவுண்ட் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னாக்கா, இல்லை இதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கணுமே, இந்த இடத்துல கேப் போடுந்துச்சு, இப்படி வரக்கூடாதே, ஏதோ தப்பு பண்ணிட்டனோ, இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, இது ஏன் பெத்த முழிச்சிட்ருக்கு, என்ன பிரச்சனை? ஓகே ஃபைன், லெட்ஸ் see. நேராக த்ரோ ஆகட்டும், லெட்ஸ் see. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு டாஸ்க் நாட் ஃபவுண்ட் டு அப்டேட் அப்படி மாதிரி கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னாக்கா ஓகே, இங்கே நான் வந்து அப்ரூட்டாக அப்படியே கட் பண்ணோம். ஸோ அதனால் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் டாஸ்கே இல்லை, என்னத்தில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி சப்போஸ் இல்லை அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, சப்போஸ் இது இல்லை நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நவ் மேபி ஐ கேன் லாகிங் டாட் இன்ஃபோ அடிச்சுட்டு அகெயின் டாஸ்க் கம்ப்ளீட் மார்க் as done டாஸ்க் marked as done. Maybe task id marked as done. ஸோ இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கம்ப்யூட்டர். ஓகே, இப்போதைக்கு கோடு அடித்து வச்சுக்கிறோம். இது ஒர்க் ஆகுங்கிற ஊர்ஜி தான் எதுவும் கிடையாது. லெட்ஸ் see. பைத்தான் TODO.py ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஹெல்ப் கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஆட் பண்ணுறேன். ஆட் என்ன டாஸ்க் பண்ணுறேன்னா prepare for DS session weekend ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிட்டேன். description is not defined. name mirror description is not defined. என்ன சொல்றீங்க? description பேரு கரெக்டா? இங்கே description add taskல என்ன கொடுத்துக்கிறேன்? description கொடுத்துக்கிறேன்.
இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் நாட் டிஃபைன்டுனா லைன் நம்பர் 89. டே மங்கூஸ் args டாட் டிஸ்கிரிப்ஷன். ஏன் இது இவ்வளோ நேரம் வரல? டைட்டில் நாட் டிஃபைன்டா? சாரி, டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது வந்து ஒன்று ஆட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. ஃபைன். பட் இதில் நம்மளுக்கு எந்த இதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ பட் இப்போ நம்ம வந்து டூல்ஸ் லாகில் போய் பார்த்தோன்னாக்கா எனக்கு இங்கே வந்து டீட்டெயில் வந்திருக்கும். இது வந்து லாக் இந்த டைமில் இந்த டாஸ்க்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி எனக்கு இங்கே வந்துருச்சு. இதுதான் அந்த லாக் ஃபைல், இதுதான் அந்த லாகிங் மாடியூலுங்கிறது பண்ணுறது. ஓகே, இந்த இது பண்ணுறது இந்த ஃபார்மேட் தான் இங்கிட்ட இருக்கும். ஸோ டைமு, என்ன லெவலு, அண்ட் தென் என்ன மெசேஜ், இதுதான் அந்த மெசேஜ். ஓகே, இப்போ இது டிபியில் எக்ஸிட் இருக்கணும், அதுதான் மேட்ரு. டிபியில் இருக்கா? இருக்குது. ஐ ஐ ஐ ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி இஃப் யூ கேன் டூ சம்திங். இப்போ நான் திருப்பி இன்னொரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா read a snake oil 10 pages அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகே, இது போட்டாச்சு. இது எங்கிட்ட இருக்குதா? ஓகே, ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. So now what I'm going to do is I'm going to okay, let's list list pending. ஸோ என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ எல்லாமே எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நவ் மேபி லெட் சி வித் கம்ப்ளீட்டட் நான் கொடுத்தேனாக்கா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நோ டாஸ்க் ஃபவுண்ட், எந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் நோ டாஸ்க் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது ஐம் கோயிங் டு அப்டேட் இட். ஸோ கம்ப்ளீட் என்ன பண்ணுறேன்னா டாஸ்க் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு மார்க் 1 டன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமாக திருப்பி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சு, அது உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டூல் நீங்கள் ரன் பண்ண சொல்ல உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் நைட்டு வர சொல்ல இதை நான் எப்படி ஜென்ரலாக ஒரு வெளியே ஒரு இடத்துல வச்சுட்டு ஹவு கேன் ஐ ட்ரிகர் இட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் இங்கிட்ட நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்து என்னால் ரன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாட் ப்ராசஸ் போடுங்க. சிம்பிளான வே வந்து எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஏலியஸ் மாதிரி எதாவது செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாச்சும் தாட் ப்ராசஸ் போட்டு நீங்கள் நாளைக்கு கொண்டு வாங்க, we can discuss. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோ. இதில் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, we can discuss. ஹலோ ஜாஃபர். சொல்லுங்கள். எனக்கு வந்து சீக்வல் லைட்டில் ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம டிபி கனெக்ட் பண்ணல, டிபி கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எப்படி பார்க்குறது? டிபி கனெக்ஷன் எல்லாமே நம்ம கோடில் கொடுத்துட்டோம். ஆமாம் நம்ம டேபிளும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆமாம் டேபிள் வந்து நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். லாஸ்ட் கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே எனக்கு அது கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற டிபி என்னதுன்னா SQLite 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைல் பேஸ்டு டிபி. ஓகேங்களா? இது ஒரு ப்ரொடக்ஷன் டிபி கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் SQLite 3ன்ட்டு. சரி, இப்போது இங்கே நான் SQLite 3 டாட் கனெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தனாலே என்ன பண்ணேன், எனக்கு ஒரு புதுசாக டிபி க்ரியேட் பண்ணுவீங்க. என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். அந்த நேமில் தான் இப்போ ஓகே இங்கே காமிக்கல, பட் உங்களுக்கு இங்கே இருக்குது TODO.dbன்ட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் என்ன நேம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு. ஸோ வாட் எவர் யுவர் ப்ராஜெக்ட் நேம் அது நீங்கள் வச்சுக்கலாம்.
அண்ட் தென் இப்போது நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு கமாண்ட் லைனில் இருந்தே நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட் இட். தட் இஸ் ஒன் வே. நீங்கள் SQLite 3ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, நீங்கள் அது லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா ஒரு CLI, ஐ மீன் நாட் CLI, ஒரு GUI டூலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு டூல் இருக்குது, DB ப்ரௌசர் ஃபார் SQLiteன்ட்டு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, இதுவுமே ஃப்ரீ தான். இது நீங்கள் எடுத்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதான் நம்ம என்னென்ன டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். அந்த டேட்டா பார்க்கணும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இங்கே கொரி நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் ஃபார் ப்ரொடக்ஷன். மேபி ஒரு 100 பேர் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அது அந்த அப்ளிகேஷனும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேவ் லைக் மேஜர் ஹிட்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்காக எடுத்து போட்டு ட்ரை அவுட் பண்ணுறது. பட் ஒரு மெஜாரிட்டியை ஒரு ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் அதுக்கு எடுத்து நான் போட போகிறேன் அப்படின்னாக்கா தென் உடஞ்சிரும். ஓகே, ஓகே. இப்போ இதிலே வந்து நம்ம இன்சர்ட் டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது ஆனால் எல்லாமே பண்ணலாம். இப்போ ஒரு லிமிட்டட் நம்பர் செட்ஸ்க்கு எல்லாமே பண்ணலாம். நீங்கள் நார்மல் டிபியில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் டு எ லிமிட். ஒரு 10,000 ரோஸ் வரைக்கும் தான் தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இட் இஸ் நாட் குட். ஓகே, ஓகே. இன்கேஸ் இது இன்ஸ்டால் பண்ணலன்னா நம்ம வந்து டைரெக்டாக கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குமா? ஆமாம், நீங்கள் அப்படியும் பார்த்துக்கலாம். இல்லை இந்த GUI டூல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர் இஸ் லைக் ஒன் டூல் இருங்க. ஐ ஹோப் ஐ எம் ஹேவிங் இட். SQLite 3 இருக்கா? இல்லை இருங்க. sudo apt install SQLite 3. let me install it. okay, install. okay, ஆகட்டும் அது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன் இங்கிட்ட ஃபைல்ஸ்ன்னு மட்டும் காமிச்சிட்டு இருக்கு? இது எதுக்குள்ளது? தெரியல. ஓகே, இப்போது SQLite 3 ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் அடித்து பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்படி வெறுமனே உள்ளே போகுதா? SQLite 3 TODOs DB அப்படின்னு அடிச்சிடறேன். ஸோ நவ் இப்படி அடித்தாச்சு. நவ் இப்போது இந்த டிபி கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டூடோ லிஸ்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கிட்ட வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணமோ எல்லாமே இங்கே டைப் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் ஃப்ரம் டூடோ லிஸ்ட் வேர் completed. இதுக்கு என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணீங்க ஜாஃபர் இதுக்கு? ஓகே, SQLite 3 சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐ வில் ஷேர் யூ லிங்க். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்குமே இருக்குது SQLite 3 கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சிங்கனாலே எதனாச்சும் கொடுப்பான். இருங்க பார்ப்போம். SQLite 3 command line Windows. உங்கள் இதுக்கும் வச்சுருக்கிறான். ஸோ நீங்கள் அதையுமே எடுத்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. இந்த ஆர்குமெண்ட் பார்சர் வந்து எனக்கு டோட்டலி நியூ கான்செப்ட். ஸோ எனக்கு புரிஞ்சது மாதிரி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வெறும் ஃபைல் நேம் இல்லாமல் நம்ம வந்து கமாண்ட்ஸும் பாஸ் பண்ணி இது
நம்ம அடிஷ்னலா நம்ம சம் ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அத தான் வந்து டிவிலயும் சேவ் பண்றோம் நம்ம. ஆமாம். இது ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகும்? ஓகே ஓகே இது நீங்கள் எல்லாமே எங்கன்னு இஃப் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஏ நியூ டூல் அதான் மெயின் மேட்டர். இப்போ நீங்கள் டாக்கர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கரில் இத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டாக்கருங்கிற ஒரு பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ணுறேன்னா அதில் இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் பாஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கிட்டு எதுவாக இருந்தாலும் சரி. சரி இதை நான் எதுக்கு இங்கே பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் கோடுக்குள்ளார போயிட்டு இந்த டாஸ்க் நீ ஆட் பண்ணு, இந்த டாஸ்க் நீ ஆட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஆர் லைக் நீ எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்டு சூஸ் அன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் எக்ஸ்ட்ரா 4-5 பட்டன் கிளிக் நான் பண்ணுறேன். இப்போ இப்படியே வச்சுப்போமே. இப்போ இது கன்சிடர் லைக் ஐ எம் மேக்கிங் இட் லைக் an ஆப்ஷன். ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துறேன். 1 ப்ரெஸ் 1 நம்பர் 1 எழுத்தும் 2 எழுத்தும் அப்படி மாதிரி நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு கிளிக் அடிக்கணும். அதுக்கப்புறமாக அவன் அதுக்கடுத்து இன்னும் 3 டீட்டெயில் கேட்பான். டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது என்ன கதை அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டீட்டெயில்ஸ் அடித்து ஐம் கோயிங் டு ரைட் அண்ட் என்டர். ஸோ மல்டிபிள் கிளிக்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் கிளிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிஎல்ஐ டூலுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. தட் இஸ் தி மெயின் கோர். ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு போய் இந்த ஃபைலில் போய் எழுதிட்டு இருக்க முடியாது. அப்படி எழுதிட்டு இருந்தேன்னா அதுக்கான அர்த்தமே இல்லை. நான் டேரெக்டாக நான் டிபியில் போய் எழுதிடுவேன். ரெண்டாவது எனக்கு இது அகைன் நான் இப்போ அந்த இந்த மாதிரி பண்ணேன்னா என்னது, அந்த ஷோன்னா என்னதுன்னா என்ன சொல்கிறேன்னா, சரியா பார்த்தோம் நேற்று இல்லை இது இல்லை ஏதோ ஒன்று பார்த்தோமே. எஸ்கியூஎல் 3 புக் ட்ராக்கர் பார்த்தோமா. புக் ட்ராக்கர் உள்ளார ஐ திங்க் இந்த மாதிரி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஏ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஏன் ப்ராப்ளம்னா, இதை நான் ஷோ பண்ணோம், இதை நான் ப்ரெஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா திருப்பி அவன் உள்ளே போய் அவன் டீட்டெயில் கேட்பான். நீங்கள் என் நம்பர் 1 அழுத்திட்டீங்க, நீ எனக்கு இந்த 4 வேல்யூ கொடுங்கன்னு கேட்பான். திஸ் இஸ் நாட் என்னை இன்னும் கொஞ்சம் அது வேலை செய்ய வைக்குது. என் வேலையை அது கம்மி பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து சிஎல்ஐக்குள்ளே போகிறோம். ஓகே ஓகே ஜாஃபர், தேங்க்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வேறு எந்த கேள்விகளும் இல்லை என்றால் நாளைக்கு நம்ம ஃப்ளாஸ்க்கை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தட் இஸ் தி மெயின். அதுதான் உங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஆர் சம்திங் ஏதாச்சும் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அது எனி பேக் அண்ட் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ட்ரை அவுட் பண்ணுறீங்கன்னா தட் வில் பி லைக் மோர் யூஸ்ஃபுல். ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் வந்துடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, வேறு எந்த கேள்விகளும் இல்லை என்றால் கடையை மூடிக்கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பை. தேங்க்ஸ் ஆல், டேக் கேர், பை. Thank you, Jawar.